டிஎன்ஏ வந்து இன்றைக்கு ஒரு கட்சி கிடையாது. டிஎன்ஏ வந்து இன்றைக்கு பல கட்சி. இன்னொரு பிரச்சனை இருக்கு. இவர்கள் 50% வாக்குகளை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அது மேலும் பலவீனமான நிலைமையை காட்டிவிடும் இல்லையா? இது வந்து இப்ப ஸ்ரீதரன் வந்து அங்க தமிழ் இளம் கேட்கறதுக்கு நிற்கவில்லை. ஸ்ரீதரன் வந்து அங்க ராஜபக்ச அரசோடு வேலை செய்தவர் தான் ஸ்ரீதரன். நீங்க சொல்ல பாருங்கள், இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றது ஒரு அர்த்தமற்ற ஒரு சொல்றீங்க, ஒரு மீனிங்லெஸ். இதோட முக்கியமான பிரச்சனை என்றா ஜேவிபி என்பது ஒரு மோசமான இனவாத கோர் இருக்கின்ற ஒரு அமைப்பு. அடிப்படையில ஜேவிபியை நீங்கள் ஒரு இனவாத கட்சி என்று ஏவிபிக்கு ஆதரவா இருக்கவர்கள் வாங்க பேசுவோம். பப்ளிக்காக அனுரா வாங்க ஒரு டிபேட் செய்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு, இன்று தமிழ் மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த பொசிஷன் என்று. அதற்கு பிறகு சொல்றோம் நீங்கள் இனவாதி அல்ல. தமிழ் வேட்பாளரை ஒருவரை நிறுத்தி அந்த தமிழ் வேட்பாளருக்கு ஒரு 50% மேலான வாக்குகள் கிடைத்தால் அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை சர்வதேசத்துக்கு சொல்லலாம்னு நினைக்கிறார். இவர்களுக்கு கொள்கை திட்டம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, இவர்களிடம் கொள்கையும் கிடையாது. வெற்றிடம் தான் இருக்கின்றது. வணக்கம். இன்று மற்றொரு நேர்காணலில் எங்களுக்கு மிகவும் அறிமுகமான ஒர்க்கர்ஸ் இன்டர்நேஷனல் கட்சியின் செக்ரட்டரியும் எழுத்தாளருமான சேனன் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சேனன். வணக்கம் ஜெயவாரன். இன்றைக்கு நாங்கள் முக்கியமாக கலந்துரையாட வேண்டிய விஷயம் என்றால், இலங்கையில அரசியல் வந்து தீவிரமாகிக் கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்த போவதாக தமிழ் கட்சிகள் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டிருக்க, மறுபக்கம் தேசிய கட்சிகள் 3 கட்சிகள் போட்டியில் களமிறங்கியுள்ளன. இந்த நிலையில இன்றைக்கு உள்ள நிலையில தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் அவசியமா என்று நீங்க கருதுறீங்களா? தமிழ் வேட்பாளர் என்றா பொது வேட்பாளர் என்றா யாருக்கு வேட்பாளர்? அவர்களுடைய கருத்தின்படி, இதை முன்வைக்கின்ற தமிழ் தேசியவாதிகளின் கருத்தின்படி, தமிழ் தேசிய கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற, அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக நிற்கின்ற கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு பொது தமிழ் நபரை அது அவர்களுடைய தீர்மானம் அப்படியாகத்தான் இருக்குது. எனக்கு எதிர்த்து நிற்கிற கட்சிகள் யாரு? அவர்கள் பேரினவாத கட்சிகளை சொல்கின்றார்கள். அவர்களை எதிர்த்து நிற்கின்ற கட்சிகள் தவிர்ந்த வேற கட்சிகளையும் சேர்க்க போயினமா? அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த 3 கட்சிகளையும் தவிர ஏனைய கட்சிகள் பற்றின எந்த அபிப்பிராயமும் அவர்களுக்கு இருப்பதாக தெரியும். என்ன பொறுப்பு சொன்னா, ஏன் இந்த நான் கேள்வியை கேட்கிறேன்னு சொன்னால், நீங்க கொஞ்சம் பாருங்க. பொது வேட்பாளர் என்று சொன்னால் ஒட்டு மொத்தமா இருக்கிற தமிழ் கட்சிகள் ஒன்றுடன் கூட ஒரு வேட்பாளரை ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்ற. தமிழ் கட்சிகள் இணைவதே சாத்தியம். எல்லாம் உடந்து அடிபாடு. நீங்கள் பார்த்தீர்கள், டிஎன்ஏ வந்து இன்றைக்கு ஒரு கட்சி கிடையாது. டிஎன்ஏ வந்து இன்றைக்கு பல கட்சிகள், ஒரு கட்சி கிடையாது. அதுக்குள்ள எத்தனையோ முரண்பாடுகள் பார்க்கிறோம். இன்றைக்கு சுமந்திரனே இருக்கிறார். அவர் ஒரு பொது நிறுத்த முடியுமா? கடந்த எல்லா பக்கத்தும் அடிபாடு நடக்கும். யாரை இப்ப நிறுத்துவது என்ற ஒரு கோயில் இருக்கு. உதாரணமாக, எந்த உடன்பாடும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சிகளுக்குள்ளேயே சாத்தியமில்லை. ஒரு பொது வேட்பாளராக இருந்தால் தமிழ் அடையாளம் அல்ல, அந்த வேட்பாளர் எந்த கொள்கையின் அடிப்படையில் நிற்கிறார், எத்தகைய பொலிசியலை அவர் முன்வைக்கிறார் என்பதுதான் முக்கியம். அந்த அடிப்படையில் ஒரு வேட்பாளரை, சரியான தமிழ் மக்களுக்கு சார்பாக இயங்கக்கூடிய ஒரு வேட்பாளரை அந்த அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, அது தமிழராக இருந்தால் நல்லம், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஒரு தமிழர் வேட்பாளராக இருக்கக்கூடாது நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த வேட்பாளர் என்ன சொல்கிறார், எந்த அடிப்படை என்றுதான் முக்கியம். அங்கிருக்கின்ற இனவாத கட்சிகளுக்கு எதிராக நிற்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லா மக்களுக்கும் எதிரான ஒரு கொள்கை அடிப்படையில் நிற்கிறார் என்றால் அவர்களுக்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுக்க முடியாது, அவர் தமிழராக இருந்தாலும் கூட. இதுதான் இருக்கின்ற நிலைப்பாடு. ஒன்று மொத்தமாக இவர்கள் வர முடியாது. அப்படியான ஒரு வேட்பாளர் என்பது தமிழ் மக்களுடைய உரிமையை மட்டும் பேசிக்கொண்டு நிற்கிற ஒருவர் அங்கு நிற்க முடியாது. அவர் தேசிய ஒரு இலங்கை என்ற தேசியத்தின் கீழ் அதனுடைய தேசிய அரசின் ஒரு பாராளுமன்றத்துக்கு போய் அந்த பாராளுமன்றத்தை கைப்பற்றி ஆட்சி செய்வதற்கான ஒரு தேர்தலில் நிற்கிறார்கள். இவர்கள் வந்து அங்கிருக்கின்ற பெரும்பாலான சிங்கள மக்களுக்காக என்ன சொல்கிறார்கள் என்பதை இவர்கள் முன்வைக்க வேண்டும். அங்கிருக்கிற மலையக மக்கள், அங்கிருக்கிற முஸ்லிம் மக்கள், அங்கிருக்கிற அனைத்து விதமான மக்கள் சார்ந்தும் எத்தகைய நிலைப்பாடை நீங்கள் எடுக்கிறீர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லாமல் அது என்ன ஒரு பொது வேட்பாளர், அது சம்பந்தமான எந்த தெளிவும் இருப்பதாக தெரியல. இதை முன்வைப்பவர்கள் பெரும்பாலும் தமிழரசு கட்சியினுடைய ஒரு பிரிவினர், ஸ்ரீதரன் தலைமையிலான ஒரு பிரிவினர், டெலோ மற்றும் அமைப்பில் ஒரு சில பிரிவினர், சிவில் சமூகம் என்று சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய வாதம் என்னவென்றால், தமிழ் வேட்பாளரை ஒருவரை நிறுத்தி அந்த தமிழ் வேட்பாளருக்கு ஒரு 50% மேலான வாக்குகள் கிடைத்தால் அவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனையை சர்வதேசத்துக்கு சொல்லலாம்னு நினைக்கிறோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இவ்வளவு காலமும் சொல்லாத இந்த பிரச்சனையை அவர்கள் சொல்வார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த வாதம் வைக்கப்படுது. அமைப்பு ரீதியாக அங்கிருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவரும், அங்கிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தனிப்பட்டு திரள்வது அவசியம்தான். தமிழ் மக்கள் மட்டுமல்ல, தமிழ், சிங்கள, முஸ்லீம்
அனைத்து மக்கள் அங்க இருக்கின்ற எல்லா மக்களையும் திரட்டித்தான். இது இப்ப ஸ்ரீதரன் அங்க தமிழ் இளம் கேட்கறதுக்கு நிக்கவில்லை. ஸ்ரீதரன் அங்க அங்க ராஜபக்ச அரசோடு வேலை செய்தவர் தான் ஸ்ரீதரன். அது ஆதாரபூர்வமாக எல்லா இடத்திலையும் இருக்கு. நான் வெறுமையான குற்றச்சாட்டு நான் வைக்கவில்லை. ஆனால் அப்படியான கோரிக்கையோடு அவர்கள் வைக்கவில்லை. தமிழ் ஓட்டை தங்கள் பக்கம் வைத்திருக்கிற மட்டும்தான் அவர்களுக்கு நோக்கம். அந்த தமிழ் கான்ஸ்டிடுவன்சி இருக்கு இல்லையா, அந்த வாக்கு வங்கியை காப்பாற்றி கொள்வதுதான் நோக்கமே தவிர என்ன அரசியல் திட்டமிடலை நீங்கள் வைக்கிறீர்கள். அதாவது தமிழ் மக்கள் ஓட்டு போடணும், இவைக்கெல்லாம் ஓட்டு போட சொல்லலாது, எங்களுக்கு போடுங்கோ, அதை வச்சுக்கொண்டு தமிழ் மக்கள் எங்களோட பக்கம் தான் நிற்கணும் அண்ட் அதை நாங்கள் பகடைக்காயாக நாங்கள் போய் ஐக்கிய நாடுகள் சபையில் சொல்லுவோம். ஒரு விஷயம் தெரிய வேணும் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் சபையாக இருக்கலாம், மேற்குலக பாராளுமன்றங்களாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவும் இருக்கலாம், இதற்குள்ளால் உங்களுக்கான உரிமைகள் கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு விஷயம் அவர்கள் அனைவருக்கும் தெரியும். அங்கிருக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்கள், குறிப்பாக வடக்கில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அனைவரும் ஒரு எந்த ஒரு அரசியல் புள்ளியிலும் அங்கு தங்களுடைய தமிழ் தலைமைகளுக்கு ஆதரவாக திரட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு என்பது அனைவருக்கும் தெரியும். இவர்கள் திரட்டி காட்டித்தான் அவர்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் இங்கு இல்லை. அவர்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வடமாகாண தேர்தலின் போது எத்தகைய வாக்கை வழங்கி இருக்கிறார்கள், பல இடங்களில் புருவணி காட்டியிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். அதெல்லாம் தெரியும். உங்களை வாக்கு வாங்கி காட்டித்தான் அங்கு போன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அங்கு என்ன போராட்டத்தை முன் வைக்கிறீர்கள் என்றதில்லை. அங்கு அடுத்ததாக இன்னொரு பிரச்சனை இருக்கு. இவர்கள் 50% வாக்குகளை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அது மேலும் பலவீனமான நிலைமையை காட்டிவிடும் இல்லையா? என்ன ப்ராப்ளம் என்று சொன்னா, இன்றைக்கு இவர்கள் மிக பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். ஸ்ரீதரன் தலைமையில் இருக்கின்ற ஒரு அமைப்பு, எந்த ஒரு அமைப்புமே இன்று வடக்கு கிழக்கில் இருக்கின்ற அல்லது இலங்கைக்குள் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களின் முழுமையான ஆதரவை வென்றெடுக்கக்கூடிய சக்தி கிடையாது. இதுதான் இருக்கிற பிரச்சனை. அங்கு மக்கள் இருக்கிறார்கள், அங்கு அனைவரும் முட்டாள்கள் அல்ல. இப்ப நீங்க சொல்ல பாருங்கள், இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்றது ஒரு அர்த்தமற்ற ஒரு வாதம் என்று சொல்றீங்க. அதாவது ஒரு மீனிங்லெஸ். என்றால் தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை எப்படி காட்டுறது? நல்ல கேள்வி. தமிழ் அதைத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். இதுக்கு ஒரு விட கொடுப்போம். அது சரியான, இப்ப ஸ்ரீதரன் முன்வைத்தாலும் அல்லது அங்கிருக்கின்ற சுமந்திரன் முன்வைத்தாலும் சரி, சரியான புள்ளி எதுவென்று சொன்னால், உடன்படக்கூடிய புள்ளி எதுவென்றால், தமிழ் பேசும் மக்களுக்கான, அங்கிருக்கின்ற ஒடுப்பாடு மக்களுக்கான எதிர்ப்பு தளம் ஒன்று இல்லை. அதை கட்ட வேண்டும், அதற்கான தேவை ஒன்று இருக்கின்றது. இது எந்த அடிப்படையில் என்பதில் தான் முரண்பாடு. சும்மா ஒரு தமிழ் ஆள் நிக்கினம் என்று சொல்லி போட்டு சப்போர்ட் பண்ணிட. ஸ்ரீதரன் வாக்கு வழங்கி இருக்கின்ற முறையை பாருங்கள். பாராளுமன்றத்தில் எல்லா காலகட்டத்திலும் ஸ்ரீதரன் அங்கிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லும் போது தமிழ் மக்களையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன், அவர்கள் சார்பான கொள்கையில் சார்ந்த தொடர்ந்து வாக்களித்திருக்கிறாரா? இல்லை. எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் யுஎன்பி சார்ந்து வாக்களித்திருக்கிறீர்கள். குறிப்பாக எல்லா காலகட்டத்திலையும் அவர்கள் அங்கிருக்கின்ற ஒடுக்கப்படும் மக்கள் தாக்குதல் செய்த அனைத்துக்கும் வாக்களித்திருக்கிறீர்கள், பெரும்பான்மையான அளவுக்கு. ஒரு சில இது எக்ஸப்ஷனை தவிர. இந்த அடிப்படையில் தான் நாங்க பேசுகிறோம். அவர்கள் ஸ்ரீதரன் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை தானே, அவர் வன்னி மாகாணத்தில் இருக்கிற தமிழ் மக்களை மட்டும்தானே பிரதிநிதித்துவப்படுத்துறார். அதுதானே அவர்களுடைய பாராளுமன்றம். அங்கிருக்கின்ற பாடசாலைகள், இலங்கையில் இருக்கின்ற பாடசாலைகள், இலங்கையில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் முதலான வசதிகளை குறைத்து தாக்குதல்களை செய்வதற்கான ஒரு திட்டமிடலை கொண்டு வரும்பொழுது, வரி எல்லாத்தையும் கொண்டு வரும்போது தமிழ் மக்கள் பாதிக்கப்படவில்லை. அந்த உணர்வு அவர்களிடம் இருக்கிறதாக ஒரு நாளுமே அவர்கள் காட்டிக்கொள்ள. அது தமிழ் மக்கள் பாதிக்கப்படவில்லையா? நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு பக்கத்துக்கு தமிழ் மக்கள் மேலுமான தாக்குதல் தான் அது. அதை நீங்கள் பார்க்காமல் அதற்கு ஆதரவு கொடுத்து விட்டு இல்ல அதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்று அங்கு கஷ்டப்படுற சம மக்கள்கிட்ட நீங்க போய் இதை விற்க முடியாது. ஏன் நீங்கள் இத ஒரு எதிர்ப்பு வாக்காக அஜேந்திரகுமார் பணம் குறிப்பிடுவது போல இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க கூடாதுன்னு சொல்றீங்க? எதிர்ப்பு பகிஷ்கரிக்க கூடாது என்பது ஒரு பிரின்சிபல் பொசிஷன்ல நான் சொல்லவில்லை. நீங்கள் பகிஷ்கரிப்பதற்கு பின்னால் ஒரு அமைப்பு ரீதியான திரட்சி இருக்கின்றால் அதையும் ஏற்றுக்கொள்ளலாம். பகிஷ்கரிப்பு என்பது என்ன பலத்தை திரட்டுகிறது? பலவீனப்படுத்துகிறதே தவிர பலத்தை திரட்டவில்லை. நீங்கள் பகிஷ்கரிப்போ ஏதோ ஒன்று செய்தாலும் சரி, நான் வாக்கு போட தேவையில்லை. தமிழ் மக்கள் அங்கிருக்கின்ற அதிகார சக்திகளுக்கும் அடக்குமுறை சக்திகளுக்கும் அவர்களின் உரிமைகளை நொறுக்குகிற சக்திகளுக்கும் ஒரு காலம் தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வாக்களிக்க கூடாது. ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை, அவர்களுக்கான உரிமை இருக்கின்றது, ஜனநாயக உரிமை, வாக்களிக்கும் உரிமை, அவர்களுக்கான அனைத்து ஜனநாயக உரிமைகளும் இருக்கின்றன. இந்த ஜனநாயக உரிமையை கொண்டு செல்லுதல் அல்லது உபயோகித்தல் என்பது அவர்களை எவ்வாறு சரியான கொள்கை அடிப்படையிலான அமைப்பு நோக்கி திரட்டுகிறது, இதுதான் இருக்கின்ற கேள்வி. அப்ப இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி தமிழ் மக்களை ஒடுக்குற கட்சிகள்
பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சி, சஜித் பிரேமதாச தலைமையிலான எஸ்ஜேபி ஐக்கிய மக்கள் சக்தி, மஹிந்த தலைமையிலான கட்சி. இப்ப ஒரு தொகுதியான இடதுசாரிகள் ஜேவிபியை ஒரு இடதுசாரிய கட்சியாக பார்க்கின்ற ஒரு போக்கு இருக்கு. குறிப்பாக ஆய்வாளர் சிவலிங்கம் போன்றவர்கள் இந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். நீங்களும் ஒரு இடதுசாரி அரசியலை முன்வைக்கின்ற ஒருவர். அப்ப நீங்கள் ஏன் இந்த இடத்துல ஜேவிபி மீது ஜேவிபியை ஏற்றுக்கொள்வது பற்றி உங்களோட நிலைப்பாடு? நீங்கள் சொன்ன 2 நண்பர்களும் இங்கு வாழ்பவர்கள், அங்கல்ல. ஒன்று. 2வது, உண்மையில் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். நான் ஓப்பனாகத்தான் கேட்கின்றேன். நமது நண்பர்களும் நமக்கு தெரிந்தவர்கள் தான் கன பேர் ஆதரிக்கிறார்கள். ஓப்பனான டிபேட்டுக்கு வர எந்த விதத்தில் அவர்கள் இடதுசாரிய கொள்கையின் அடிப்படையில் நிற்கிறார்? IMF சார்ந்த நிலைப்பாடா, அங்கிருக்கின்ற சார்ந்து ஜேவிபி எந்த ஒரு திட்ட தெளிவா எழுதியிருக்கிறார் அவருடைய மேனிபெஸ்டோ. தாங்கள் உடன்பட்டு போவோம், அதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம், IMF கடன் வாங்குவோம், இல்ல அதுக்கு எதிர்ப்பு இல்லை, நாங்கள் திட்டத்தில் அவர்கள் எழுதியிருக்கிறார். அது எக்கனாமிக் பாலிசியின் அடிப்படையில் இன்று ரணில் செய்கிறது என்ற ஒரு வகை எக்ஸ்டென்ஷன் தான் ஜேவிபி. சில மோடிஃபிகேஷன் இருக்கலாம். ஒரு வகை அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்துட்டார்கள், ஒரு வித எக்ஸ்டென்ஷன் தான் இருக்கலாம். இது வித இடதுசாரிய கட்சி என்று சொல்றோம் இல்லையா, லெப்ட் லீனிங் பாலிசிஸ் கொஞ்சம் 1-2 இருக்கலாம் அங்க இங்கு. மற்றபடி அங்க மார்க்சிய பாலிசி அது அந்த எதுவுமே கிடையாது. இதோட முக்கியமான பிரச்சனை என்றா ஜேவிபி என்பது ஒரு மோசமான இனவாத கோர் இருக்கின்ற ஒரு அமைப்பு. இது ஒரு இனவாத கட்சி. மார்க்சிய சொற்களால் தங்களை டெக்கரேட் பண்ணிக் கொள்கிறார்களே தவிர, இந்த அடிப்படையில ஜேவிபியை நீங்கள் ஒரு இனவாத கட்சி என்று ஜேவிபி என்ன சொல்லுது என்றால், தாங்கள் இலங்கையில உள்ள அனைத்து மக்களும் சமமாக இருக்கிறோம், இவ்வளவு காலமும் நீங்கள் மாறி மாறி இந்த கட்சிகளுக்கு வாக்களித்தீர்கள், தங்களுக்கும் ஒரு வாய்ப்பை தர சொல்லி தேர்தலில் போட்டியிடுகிறார். இது கன பேரிட்ட இந்த வாதம் எடுபட்டும் இருக்குது. இருக்கிற மோசமானவர்களுக்குள்ள தாங்கள் பரவாயில்லை என்ற அளவுக்கு ஒரு பார்வை ஒன்று இருக்குது. இதுல பல கேள்விகள். ஒன்று, எவ்வாறு ஜேவிபி இனவாத கட்சி என்பது எவ்வாறு அவர்களுடைய நிலைப்பாடு எடுபடுகிறது இப்போது என்பது என்று 2-3 கேள்விகள். முதலாவது புள்ளிக்கு வரும். ஜேவிபி ஒரு இனவாத கட்சி என்றதுக்கு காரணம் அவர்களுடைய அங்கிருக்கின்ற தமிழ், முஸ்லிம், மலைய மக்கள் சார்ந்த நிலைப்பாடு. மலைய மக்கள் சார்ந்த நிலைப்பாட்டில் ஊதியம் சார்ந்த பிரச்சனையை அவர்கள் சொல்கிறார்கள். இதைத்தான் அனைத்து கட்சிகளும் சொல்கின்றன. ஜேவிபி மட்டுமல்ல, ரணிலும் அதைத்தான் சொல்கிறார். வழங்குவோம் என்று. எப்ப வழங்குவோம் என்று சொல்லவில்லை, வழங்குவோம் என்கிறார். நீங்கள் எந்த திட்டமிடல் என்று தெளிவாக வைத்திருக்கிறீர்களா என்றால் கிடையாது. அதே போல தமிழ் மக்கள் சார்ந்த உரிமை எதுவுமே யூனிட்டரி ஸ்டேட். அவர்கள் சொல்லுகிறார்கள், தாங்கள் அந்த மக்களுடைய யூனிட்டியை ஒட்டு கொடுவதற்காக ஒரு தனி மினிஸ்ட்ரியை அமைப்போம் என்று சொல்கிறார்கள். அதாவது இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், தமிழ் மக்களுக்கான ஜனநாயக மறுப்போ தமிழ் மக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். பல போராட்டங்கள் நடந்திருக்கின்றன. பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ், அங்கிருக்கின்ற காணாமல் போனவர்கள் பிரச்சனை என்று பெரிய லிஸ்டே இருக்கின்றது. எந்த ஒரு இடத்துக்கும் ஜேவிபி எந்த ஒரு பொசிஷனையும் எடுக்க தயாராயில்லை. நீங்கள் யூஎன்பியுடைய கட்சி மிக தீவிரமான வலதுசாரிய மோசமான கட்சி. அந்த கட்சியையும் ஜேவிபியையும் பார்த்தால் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமை சார்ந்து யூஎன்பிக்கு போட்டு விடலாம் என்று யோசிக்கிற அளவுக்கு தான் இருக்கின்றது. அவர்கள் சொல்றதுல ஒரு பகுதி கூட இவர்கள் இல்லை. 13 அமெண்ட்மெண்டை கூட அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் போய் பாருங்கள் என்று எழுதியிருக்கிறார்கள் என்று. அதை கூட நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணவர்கள் தயாரில்லை. அவருக்கு பிரின்சிபல் பொசிஷன் அவர்கள் எதிர்க்கிறார்கள். கோட்டு வரையும் சென்று வடக்கு கிழக்கை ஒன்றாக இணைக்கக்கூடாது என்று கொண்டு வந்ததுல முக்கியமான பங்கு இவர்கள். இன்றும் அந்த பொசிஷன்ல மாற்றம் வந்திருக்கிறதா? நான் பப்ளிக்காக கேட்கிறேன். ஏவிபிக்கு ஆதரவாக இருக்கவர்கள் வாங்க பேசுவோம் பப்ளிக்காக. அனுரா வாங்க ஒரு டிபேட் செய்து பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு, இன்று தமிழ் மக்களுக்கு சொல்லுங்கள் இந்த பொசிஷன் என்று. அதற்கு பிறகு சொல்றோம் நீங்கள் இனவாதி அல்ல, நீங்களுக்கு தமிழ் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடலாம் என்று. இன்றைக்கு வரைக்கும் மலைப்பு பேசுகிறீர்கள். ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள்? வடக்கில் போல் பேசும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்றால், நீங்கள் எல்லாரையும், அதாவது புலிகள் ஆதரவாகவோ அல்லது ஒரு தேசியம் சார்ந்த கோரிக்கை சார்ந்து வைப்பவர்களை நீங்கள் தீவிரவாதிகள் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள். அவர்கள் தீவிர சக்திகள் தமிழ் மக்கள் மத்தியில் என்று அடையாளப்படுத்துகிறீர்கள். நாங்கள் அங்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கின்ற மோடரேட் சக்திகளோடு மட்டும் நாங்கள் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பப்ளிக்காக கிளிநொச்சி நடந்த மீட்டிங்ல அனுரா சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் அதன் மூலமாக என்று சொன்னால், நீங்கள் யூனிட்டரி ஸ்டேட்டை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அடிப்படையில் வரும் பொழுது உங்களோடு நாங்கள் கொலாபரேட் பண்ண தயாராக இருப்போம். இந்த அடிப்படையில் தேர்தலில் நிற்கின்ற ஒருவரை இனவாதி என்று அடையாளப்படுத்தாமல் எவ்வாறு அடையாளப்படும்? இதுவரைக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகட்டும், ஐக்கிய தேசிய கட்சி ஆகட்டும், இவர்கள் 13+ சொல்லி இருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்லிக்கிறார். இதை சொல்லி பல தேர்தல்கள்ல தமிழ் மக்களுடைய வாக்கை பெற்றிருக்கிறார். ஆனால் அந்த வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த அவர்கள் ஒருபோதுமே அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் செய்யல. ஜேவிபி இந்த இடத்துல சொல்லுது, அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. இல்ல,
ஜேவிபி இந்த இடத்துல சொல்லுது, நாங்கள் தமிழ் மக்களோட உரிமை பிரச்சனையில 13க்கு மேல போக மாட்டோம். தமிழ் 13வது திருத்தச் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கிறபடியால், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டபடியா அதை அதை ஏற்றுக்கொள்வோம் அல்லது நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி இந்த விவாதத்தை என்ன தமிழ் மக்கள் நீங்க இந்த சொன்ன புள்ளி இருக்குதான், இந்த 13ஆம் திருத்த சட்டம் சார்ந்து அவர்கள் பப்ளிக்கா வந்து தெரியும், குறைஞ்சபட்சம் அவர்கள் சொல்றாங்க தமிழ் மக்களுக்கு இதுக்கு மேல நாங்கள் தரமாட்டோம். நீங்கள் சொன்னது போல் இல்லை, இதுதான் சொல்றேன். நான் பப்ளிக்கா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வரட்டும் பார்க்கலாம். நீங்கள் சொன்ன அந்த ஆர்டிகுலேஷன் நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப அதே முறையில் அவர்கள் சொல்லவில்லை. அவர்களை பொறுத்தளவில் இருக்கின்ற ஸ்டேட்டஸ் கோவை மெயின்டைன் பண்ணி கொண்டு போறதுதான் 13வது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதை முழுமையா இம்ப்ளிமெண்ட் பண்றோம் 13வது திருத்த சட்டத்தை என்று எங்கு ஜேவிபி சொல்லி இருக்கின்றது. 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்றது வேற பிரச்சனை, அது வடக்கு கிழக்கு இணைக்கிற பிரச்சனையாகவும் இருக்கும். இல்ல வடக்கு அவர்கள் அதையும் தெளிவாக சொல்லிக்கிறார். வடக்கு கிழக்கு இணைப்பில அவர்கள் ஒரு நாளும் உடன்பட ஏமாற்று வித்தை எங்களுக்கு தேவை. நீங்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நீங்கள் இன்றைக்கு யுஎன்பி செய்ததில் பாதியை கூட செய்ய தயாரா இல்லை, இதுதான் நிலை. இல்ல நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஐக்கிய ஜேவிபி வந்து ஒரு இடதுசாரி கட்சியா என்ற நிலையில இருந்து அவர்களும் முதலாளித்துவ கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலை வெல்றதுக்காக அவர்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை பாவிப்பதாக, தேர்தலை வெல்றதுக்காக தமிழ் மக்களை ஏமாற்றுவதை தெற்கில் இருக்கின்ற எல்லா கட்சிகளும் செய்கின்றன, ஜேவிபியும் செய்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் வேண்டாம், தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டாம், இந்த 3 கட்சிகளையும் மக்கள் வாக்கு போடக்கூடாது. இப்ப நீங்கள் என்ன தீர்வை வைக்கிறீங்க? நீங்க அதுதான் பிரச்சனை. ஒரு தேர்வு எங்களுக்கு இன்றைக்கு தமிழ் பேசும் மக்கள், அங்கிருக்கின்ற ஒடுக்கப்படுகிற மக்கள், அது எல்லா இனத்தையும் சேர்ந்து ஒடுக்கப்படுகிற மக்கள் எல்லாரும் தெருவில் நின்று போராடினார்கள், தெருவில் வரிசையில் நின்று செத்தவர்கள், அங்கு பெரிய பெரிய கிரௌட் இருக்கின்றது. இவர்கள் யாருக்கும் எந்த உரிமையும் வழங்குவதற்கு எந்த அமைப்பும் தயாரில்லை. இது நாங்கள் என்ன சொல்கிறோம், இது சாய்ஸ் அல்ல, இது தேர்வு அல்ல. எங்களுக்கான தேர்வை நிலைநாட்டுவதற்கான அமைப்பை கட்டுவதற்கான முயற்சியை இன்றைய தொடங்குங்கள். இன்று அது ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கிறது, கற்பனையாகத்தான் இருக்கிறது, நடைமுறைக்கு வர முடியாத மாதிரியான ஒரு தோற்றம் தான் இருக்கின்றது. ஒரு காலத்தில் அப்படித்தான் நினைச்சோம், கோத்தபாய ராஜபக்ச குடும்பத்தை ஒன்றுமே செய்ய முடியாது என்றுதான் நினைத்தோம். செய்து காட்டினார்கள் மக்கள் இல்லையா? நாங்கள் ஒரு கற்பனை நிறைவேற்றப்பட வேண்டியது எது, சரியாக செய்யப்பட வேண்டியது எது, அதற்காக எங்களது நாட்களையும் எங்களது வேலைகளையும் ஓரளவாவது நாங்கள் செலவழிக்கலாம். அதன் மூலமாக சரி நடக்காட்டியும் பரவாயில்லை, உங்களுடைய எனர்ஜியும் உங்களுடைய அரசியலுக்கான அரசியலுக்கான டைமும் வெல் ஸ்பெண்ட். அப்ப இன்றைக்கு இருக்கின்ற நிலைமையில் நீங்கள் அத்தகைய அமைப்பொன்றை கட்டுவதற்கான ஒரு படிகாலையாவது போடுங்கள், ஒரு ஆரம்பத்தையாவது செய்து வையுங்கள், சரியான பாலிசியின் அடிப்படையில் ஒரு ஒன்றுபடுத்தலை செய்யுங்கள். இன்று யாழ்ப்பாணத்தில் நாங்கள் அனைத்து கட்சிகளையும் அழைக்கின்றோம். தமிழ் சோழாடி சார்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், நீங்கள் சொன்னது கமிட்டி ஒர்க்கர்ஸ் சார்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள், ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இருக்கின்றோம். உங்களுடைய கான்ஃபரன்ஸ் வச்சு இந்த எலெக்ஷன் சார்ந்த எங்களுடைய பொசிஷன் என்ன என்றது தெளிவாக நாங்கள் எல்லாருக்கும் முன்னால் வைத்திருக்கின்றோம். இப்ப அங்கு வடக்கில் இருக்கின்ற கட்சிகள் அல்லது இந்த மாதிரி முற்போக்கு சக்தி சார்ந்த கட்சிகள் அனைவரையும் ஒன்றிணைந்து வடக்கில் யாழ்ப்பாணத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு அந்த பாலிசி சார்ந்த நிலைப்பாட்டை உரையாடுவோம் வாருங்கள் என்று அழைக்கின்றோம். அந்த இடத்தில் தமிழ் மக்களுடைய அடிப்படை ஜனநாயக கோரிக்கைகள் இருக்கின்ற இல்லையா, நில உரிமை, இந்த காணா போனவர்கள் மக்களுடைய பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. இவற்றையும் சேர்த்து அவர்களுடைய தேசியம் சார்ந்த பிரச்சனையை தள்ளி வச்சு விட முடியாது. அதை தள்ளி வச்சு ஒதுக்கி விட்டுட்டு நாங்கள் ஓகே அதொன்றும் இல்லை இப்ப என்று காட்ட முடியாது. அதையும் பேசித்தான் ஆக வேண்டும், ஒவ்வொருத்தரும் சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக மக்களை ஏமாற்றுவதை நிறுத்துங்கள். உங்களால் செய்யக்கூடிய இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு என்றே பப்ளிக்காக சொல்லுங்கள். அதன் பிறகு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் உங்களுக்கு தங்களுக்கு சரியானது. அந்த அடிப்படையில் சரியான ஒரு பாலிசியை நோக்கி நகர்ந்து ஒரு ஒன்றிணைவை சாத்தியமா என்ற கேள்வியை இன்று நாங்கள் வைக்க வேண்டும். அதன் மூலமாக வருகின்ற ஒரு பொது வேட்பாளர் இன்று உண்மையில் ஜேவிபியை விட அதிகமாக வாக்கெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆனால் இப்படி ஒரு பொது வேட்பாளரை உருவாக்குவது என்பது மிகச் சிரமமான நிலை. இப்ப நீங்க சொல்ற பொது வேட்பாளர் என்றது வந்து தமிழ் பொது வேட்பாளர் அல்ல, முழு இலங்கைக்குமான ஒரு பொது வேட்பாளர். இலங்கைக்கான தேர்தல் தானே, இது தமிழகத்துக்கான ரெஃபரண்டம் அல்ல. இது நீங்கள் ஒரு இலங்கையை ஆளுவதற்கான ஜனாதிபதி இலங்கை தேர்தல். இவர்கள் அந்த தமிழீழம் தான் இன்றைக்கு அரசியல் நடக்குது. தமிழ் பகுதியின் அரசியல் நகர்வு என்றது மாயைக்குள்ளதான் அது நடந்து கொண்டு. ஜனாதிபதி ஆகினா நீங்க தமிழ் மக்களை ஆட்சி செய்ய போறீங்க. சரி, உங்களுக்கு வாக்கு கிடைத்து விட்டது என்று வைப்போம். தமிழ் மக்களை ஆட்சி செய்ய போகிறீர்கள். அங்கிருக்கின்ற தமிழ் பொதுவாக வேட்பாளர்களுக்கு மாற்றாக ஒரு இலங்கைக்கான ஒரு பொது வேட்பாளர் சரியான கொள்கை அடிப்படையில் தமிழ் மக்களுடைய உரிமைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த பொது வேட்பாளருக்கு அத்தனை தமிழ் மக்களும் வாக்களித்தாலே 10 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கிறார்கள். அதுல 50% வாக்கு வந்தாலும் ஒரு 5 லட்சம் வாக்குகளை அத்தகைய பொது வேட்பாளர் தமிழ் மக்களையும் தாண்டி செல்வார்.
நிச்சயமாக இப்ப என்னன்னு சொன்னா தமிழ் இப்ப நீங்க சொல்லுகிறீர்கள் இல்லையா ஸ்ரீதரன், தமிழ் மக்கள் அந்த ஓட்டை விட எடுப்போம் என்று சொல்லி அந்த ஓட் பேங்கை முழுமையாக வெல்லுவது என்று வைத்துக் கொள்வோம். ஒரு கணக்கு, சின்ன கணக்குகள் செல்லாது எலெக்ஷனில் இருந்தாலும் அந்த ஓட்டு மட்டுமல்ல, நீங்கள் ஒரு சரியான கொள்கை அடிப்படையில் நிப்பாட்டுவீர்கள் என்றால், இன்று நீங்க கேட்டீர்கள் 2வது கேள்வி ஏன் இந்த ஜேவிபிக்கு வருதுன்னு சொல்லி. ஏனென்றா இலங்கையில் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்த நாடு, பேங்க்ரப்டான ஒரு நாடு, பொருளாதார பிரச்சனை நிறைய மக்களை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி இருக்கிற ஒரு நாடு. அதை ஒரு மாற்றம் இன்னும் வரவில்லை, சும்மா மாற்றம் வந்துவிட்ட மாதிரி காட்டிக்கொள்கிறார்கள். இன்றைக்கு IMF கடன் வாங்குறது கூட மிகச்சிறமான நிலையில் தான் இருக்கிறார்கள். இந்த ரீஸ்ட்ரக்சர் என்ற பேரில் பெரிய பிரச்சனை ஏமாற்றி வைத்து போய்கொண்டு இருக்கின்றது. இந்த லெஜிட்டிமசியை எடுத்தால் அதை வச்சுக்கொண்டு, அதாவது எலெக்ஷனில் வென்றால் அதை வச்சுக்கொண்டு மேலும் அடி போடலாம் என்று அதுக்கு ஒரு லெஜிட்டிமசி கிடைக்குது இல்லையா, அதை வச்சுக்கொண்டு அடி போடுறதுக்கான வேலைதான் இந்த எலெக்ஷன். ஆனால் இப்போ ஒரு சரியான கொள்கையை நிறுத்தினா இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இவர்களால் புரிந்து கொள்ள முடியும். தமிழ் மக்களுடைய உரிமை என்று ஒஃபென்சிவ் அல்ல, டிஃபென்சிவ் டிமாண்ட் அதை புரிந்து கொள்ற சிங்கள மக்கள், முஸ்லிம் மக்கள், மலையக மக்கள் இத்தகைய ஒரு பொது வேட்பாளர் இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் மிக பெரும்பாலும் வாக்கெடுக்க முடியாது சொல்லாதீர்கள். நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன, நிறைய அதுக்குரிய சாத்தியங்கள் இருக்கின்றன. ஆனால் இன்றிருக்கின்ற தமிழ் தலைமைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பொலிட்டி இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், இவர்கள் இணைந்து இந்த ஒப்ஜெக்டிவ் ரியாலிட்டிக்கான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்க தயாராக இல்லை. தங்களுக்குள்ளான அடிபாடுகளும் யார் எவன் நிக்கிறது, யார் எந்த இடத்துல பிளேஸ் பண்றது என்ற பிரச்சனையின் காரணமாக தமிழ் மக்களோ ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கான தேவை அவர்கள் அதை நோக்கி நகரவில்லை. அந்த அடிப்படையை சிந்திக்க நியாயமானவர்கள் இந்த அடிப்படையான ஒரு உரையாடலை நோக்கி வர முடியும். தங்களுடைய ஒரு செல்ஃபிஷை ஒதுக்கி வைத்து விட்டு இதை நோக்கி நகர முடியும். அப்படி ஒரு அடிப்படையில் நிறுத்துவார் என்றால் இந்த இனவாத சக்திகள் தேவையில்லை, அதை ஒதுக்க முடியும். அதுக்குரிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கின்றது இலங்கை. ஆனா என்ன பிரச்சனை என்றா, இப்ப தமிழ் தேசிய தண்டை கையில வச்சிருக்கிறவன் முதல் எடுக்கிற விஷயமே, நீங்கள் இந்த இலங்கைக்கான பொது வேட்பாளரை ஒரு ஆளை நிறுத்துவீர்களாக இருந்தால் தமிழ் தேசிய கட்சிகளுடைய வாக்கு வங்கி அடிபட்டு போம் என்ற பயம் ஒன்று அவைக்கு வருந்தார். இல்ல, அவர்களுக்கு என்னன்னு சொன்னால் அவர்கள் வெற்று பிரச்சாரங்களின் மூலமாக மக்களுடைய வாக்கு வங்கியை தங்கள் பக்கம் வைத்திருக்கலாம் நினைக்கின்றார்கள். இந்தியாவில் நடப்பது போல் நினைக்கிறார்கள். இந்த அடிப்படை ஒரு கொள்கை அடிப்படையில் போனால் பயப்படுத்தவில்லை. இவர்களுக்கு கொள்கை திட்டம் கிடையாது, நம்பிக்கை கிடையாது, இவர்களிடம் கொள்கையும் கிடையாது. வெற்றிடம் தான் இருக்கின்றது. இப்ப நீங்க சொல்ல வாருங்க, தமிழரசு கட்சியா இருந்தாலும் தெளிவா இருந்தாலும் புளொட்டாக இருந்தாலும் இவர்களுக்கு இவர்கள் தமிழ் தேசியத்தை கதைச்ச போதும் இவர்கள் தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்து இயங்கலன்னு சொல்றோம். நலன் சார்ந்து இதைத்தான் சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா நீ என்ன கொள்கை அடிப்படையில் வைக்கிறீங்கன்றதான் கேட்கிறோம். அப்ப இவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை வைக்கிறதும் ஒரு மக்களை ஏமாத்துற. நீங்க ஒட்டுமொத்தமா பொருளாதார கொள்கை, சமூகம் சார்ந்த கொள்கை ஒரு சில மாற்றங்களை தவிர, அதாவது நீங்க தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு சில மாற்றங்களை தவிர ஒட்டுமொத்தமா எந்த வகையில் யூந்தி வைக்கின்ற பொருளாதார கொள்கையோட முரண்படுகிறீர்கள் சிறிதரனை கேட்கிறீங்க பப்ளிக்கா. எந்த விதத்தில் ராஜபக்ச ரணில் வைக்கின்ற பொருளாதார கொள்கையோடு உங்களுக்கு முரண்பாடு? இல்ல, அவர்கள் என்னென்றால் அந்த பொது வேட்பாளரை நிறுத்தினாலும் தங்களோட 2வது தெரிவு 3வது தெரிவாக இந்த அரசியல் கட்சிகளிலே ஒன்றுக்கு மேற்பட்டதை தெரிவு செய்யப்படும். அவர்களை பொறுத்தவரை அதுதான் பிரச்சனை. அது அவர்களை பொறுத்தவரை ஏதோ ஒரு மேனுவரிங், எலக்ட்ரல் மேனுவரிங். இதை தவிர நீங்கள் தமிழ் மக்கள் சார்ந்த கொள்கை நிலைப்பாடு வராதீங்க. வருவதாக இருந்தால் பேசுங்க, சொல்லுங்க விஷயத்தை. இதான் பிரச்சனை. அப்படி ஒரு கொள்கையை நோக்கி நகரும் பொழுது அந்த கொள்கை அடிப்படையில் தமிழ் மக்களையும் தாண்டி ஒரு திரட்சி சாத்தியம். நான் சொல்லவில்லை தமிழ் மக்கள் இலங்கை பாராளுமன்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இலங்கை பாராளுமன்றம் சார்ந்த தேர்தல் வரும் பொழுது ராஜேந்திரகுமாரி பங்கு பெற்றாமல் இருக்கிற பொழுது அது வேற பிரச்சனை. நீங்கள் அதில் போய் வாங்கணும், அடுத்த காசு சொகுசுகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று சொன்னால் உங்களோட ரெப்ரசன்டேஷன் என்றது இலங்கை அரசியல் சார்ந்தது. இலங்கை அரசியல் கட்சிகள் எடுக்கின்ற முடிவுகளின் உங்கள் நிலைப்பாடு என்ன என்பது சார்ந்தது. நீங்கள் அந்த தெற்கில் இருக்கின்ற அனைத்து இனவாத கட்சிகளோடையும் எல்லாவித கொள்கை அடிப்படையிலும் உடன்படுவீர்கள். தமிழ் மக்கள் மத்தியில் நீங்கள் வேறு விதமாக பேசுகிறீர்கள் என்றால் அது இலங்கைக்கான ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினால் கூட நீங்கள் சொல்லுகின்றது அறிவியல் பூர்வமாக ஒரு சமூக விஞ்ஞான அடிப்படையில கருத்தியல் ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இது வாக்காக மாறுமா என்ற சந்தேகம் எப்பவுமே மக்களுக்கு இருக்கு. மக்கள் எப்படி பாப்பினோம் என்றால் வெல்ல போகின்ற ஒரு கட்சிக்கு ஆதரவு அளிப்பதன் ஊடாக தாங்கள் சில சலுகைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றுதான் பார்க்கிறோம். இல்லை, தமிழ் அரசியல் என்றது கிட்டத்தட்ட அப்படித்தானே நகர்ந்து கொண்டு அப்படி நகர்த்துகிறீர்கள். ஏனென்று சொன்னால் தமிழ் தலைமைகள் தான் அதை சிந்திக்கிறார்கள். நீங்க சரியா என்று நான் சொல்கிறேன். இந்த கருத்தை வைத்துக் கொண்டு நான் போய் அங்கோ சார்ந்த ஒருத்தர் தேர்தலை நின்றால் 10, 100, 200 வாக்கு தான் போடும். ஆனா நான் சொல்லுவோம் அதை இல்லை.
அங்கிருக்கின்ற இந்த சக்திகள், இந்த கோரிக்கையை வைக்கின்ற சக்திகள் ஒன்று திரண்டல முடியாதா கொள்கை அடிப்படையில் என்ற கேள்வியை அங்க இருக்கிற அனைத்து தலைமைகளுக்கும் வைக்கின்றோம். அவர்கள் உண்மையிலேயே மக்கள் சார்ந்த போராட்டம் சார்ந்தவர்களாக இருந்தார், இடதுசாரிகள் உட்பட உண்மையிலேயே மக்களுக்கான கொடுக்கவனுமாக இருந்தால் உடன்பட்டு வர முடியும் என்கிற நிலை, உடன்பட்டு வர முடியும். தங்களுக்கான சில வேறுபாடுகளுடன் ஒன்றுபடுதல் என்று பேசுகிறோம். பல வேறுபாடுகள் இருக்கின்றன, நான் சொல்லவில்லை எல்லா விதத்திலையும் ஒன்றுபட்டு தான் வர வேண்டும் என்று. சில வேறுபாடுகளுடன் ஒன்றுபடுதல் இன்று சாத்தியம். மக்களுடைய உரிமையை முன்வைத்து இந்த அடிப்படையில் இன்று இருக்கிறது சாத்தியம். இந்த தலைமைகள் அதற்கான ஒரு தலைமைத்துவ சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். உண்மையிலேயே சக்தி இருந்தால் இவர்கள் திரண்டு வந்திருக்க வர முடியும் என்கிற நிலையில், அப்படி வரும் பட்சத்தில் வாக்கு விழும் ஜெயபாலன், மக்கள் பார்ப்பார்கள் இது ஒரு நல்ல விஷயம், ஒரு யூனிட்டி, ஒரு கொள்கை அடிப்படையில் வருகிறார் என்று வாக்கு விழும். இது எந்த விதமான சந்தேகம் எனக்கு இல்லை. பொது வேட்பாளர், இலங்கைக்கான பொது வேட்பாளர், அரசியல் சூழல் என்றதை நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன கருத்து அடிப்படையில பாப்பம் இதுக்கு. இப்ப இலங்கைக்கான ஒரு பொது வேட்பாளர் நினைக்கிறேன் இது முதல் தரமாக நீங்கள் இந்த கருத்தை வெளியிட்டு இருக்கிறீங்க. பெரும்பான்மை சமூகத்தில இருந்து இது எவ்வளவு தூரம் எடுபடும் என்றது காலப்போக்குல தெரிய வரும் நினைக்கிறேன். அதுக்கான சாத்தியம், அதுக்கான வேலை திட்டங்கள் ஏதாவது செய்து கொண்டு இருக்கிறீங்களா? இப்போ நாங்க அதுக்கான வேலைகளை செய்யாம ஒரு கருத்தை வைத்து நிறுத்த முடியாது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நாங்கள் ஏற்கனவே பல கூட்டங்களை வைத்து கலந்துரையாடி இது சம்பந்தமான நிலைப்பாட்டை நாங்க பப்ளிக்கா வெளியிட்டு இருக்கிறோம். ஒன்று என்ன சிச்சுவேஷன் சொல்லி, உதாரணத்துக்கு ஆரம்பத்திலேயே தேர்தல் சிறிதுங்க ஜெயசூரிய, அதை விட அங்கிருக்கின்ற வெவ்வேறு சில செயற்பாட்டாளர்கள், சிறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பொசிஷனுக்கு உடன்பட்டு வருகிறார்கள். இந்த உடன்பாடு இல்லாத பட்சத்தில் சிறிதுங்க ஜெயசூரிய தேர்தல் நிற்க வேண்டும், அதுக்குத்தான் எங்கள் ஆதரவு என்றதை நாங்கள் பப்ளிக்கா சொல்லுவோம். இந்த உடன்பாடு இல்லாத பட்சத்தில் இப்படி ஒரு உடன்பாடு வந்து அவர்கள் இணைந்து ஒருவரை தெரிவு செய்வார்களா இருந்தால் அந்த வேட்பாளரை நீங்கள் அல்லாவிடில் நீங்கள் ஒரு எதிர்ப்பு வாக்காக ஸ்ரீதுங்க ஜெயசூரியவை மக்கள் வாக்களிக்கணும் என்று சொல்றீங்க. அதாவது தமிழ் பொது வேட்பாளர் அல்ல, தேர்தலை பகிஷ்கரிக்க வேண்டாம், எதிர்ப்பு வாக்குகளை இன்னாருக்கு கொடுக்கும், திரட்சிக்கு வழங்குங்கள், அமைப்பு ரீதியான திரட்சிக்கு வாருங்கள், அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் தான் கொஞ்சமாவது நாங்கள் வேலை செய்யக்கூடியதா இருக்கு. அந்த ஆதரவு எங்களுக்கு தேவை. அப்படி வர முடியாத பட்சத்தில் நாங்கள் ஏதோ ஒன்று செய்தானுங்கன்னு வரையில விட்டுட்டு இருக்க முடியுமா? இல்லை. இந்த இடத்துல எங்களுக்கு மேல நீங்கள் கேட்ட ஒரே கேள்வி இருக்கு இல்லையா, நீங்களும் இடதுசாரிகள் ஏன் ஜேவிபிக்கு அவர்களும் இடதுசாரிகள் தான் என்று கேட்ட தெளிவாக சொல்ல வேண்டும். தமிழ் மக்களுடைய எந்த ஒரு வாக்கம் ஜேவிபிக்கு விழக்கூடாது என்பதுதான் நம்முடைய பொசிஷன். ஏனென்றால் அவர்கள் இந்த இனவாதத்தில இருந்து மீறுபடாத ஒரு கட்சி தன்னை இடதுசாரி என்றும் தான் ஒரு முற்போக்கு என்றும் மக்கள் மத்தியை சொல்லி ஏமாற்றுவது என்பது அனைத்து முற்போக்கு சக்திகளுடைய அமைப்பு திரட்டலையே பின்னடைய செய்வது. இதை விளங்கிக் கொள்வது அவசியம். சிவோடர் சிவலிங்கத்தில இருந்து சார்ஸ்ல இருந்து எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன நடந்தது என்று பாருங்கள். சிரிசா கிரீஸ் தயவு செய்து வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இடதுசாரியர் என்று சொல்லி கொண்டு போய் மக்களை ஏமாற்றி போட்டு திருப்பி அந்த மக்கள் மத்தியில் இடதுசாரி அமைப்பு கட்டலாம் பேர்ந்து போய் என்று யோசிக்காது. நடக்க முடியாத ஒரு விஷயம். இடதுசாரி என்ற பெயரை வைத்துக் கொண்டு, மார்க்சியம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுகிறீர்கள். மக்களுக்கு மேல் தாக்குதலை செய்ய போகிறீர்கள். பேந்து இதே தமிழ் மக்கள் மத்தியில் போய் நான் இடதுசாரி என் பக்கம் பான்று நான் அப்படி கேட்பேன். என்னதான் குறிப்பிட்டாலும் வடக்கு கிழக்க பொறுத்த வரைக்கும் தமிழ் மக்கள் பெருசாக ஜேவிபிக்கு வாக்களிக்க போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி இருந்தாலும் அதுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் என்றுதான் சில சக்திகள் படுகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே அதிகாரத்துக்கு வந்த ரெண்டு கட்சிகளும் அதுல தோல்வி அடைந்ததால இவர்களுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு வாய்ப்பை அளிக்கலாம் என்ற நிலைப்பாடுதான் சிலரிடம் இருக்கு. எதிர்ப்பு சக்திகள் இருக்கு, அறகலைய வெளிவந்த எதிர்ப்புகள் வடக்கு கிழக்கு உட்பட இவர்கள் வந்து சரி ஒரு பக்கத்துக்கு ஜேவிபிக்கு போடலாம் ஒரு செக்ஷன், அந்த அதை வந்து நீங்க கேப்சர் பண்ணிக்கிறதாலதான் ஜேவிபி இன்றைக்கு வந்திருக்கின்றது. ஜேவிபி ஒரு சொல்யூஷனாக முன்வைக்கப்படுகின்றது. அறகலையா போராட்டத்துல தமிழ் கட்சிகளோ தமிழ் தேசியம் சார்ந்தவர்களோ அதுக்கு ஆதரவை வழங்கல. அது அவர்கள் வழங்கவில்லை, மக்கள் மத்தியில் இருந்ததானே அவர்கள் மத்தியில். அதனால் தான் வடக்கில் கூட என்று ஜேவிபிக்கு ஒரு கணிசமான வாக்கு விழுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஓகே, நாங்கள் நினைக்கிறேன் இந்த உரையாடல் மிக நீண்டதாக அமைஞ்சிருக்குது. இப்ப நீங்கள் ஜேவிபி மீது மிக கடுமையான விமர்சனங்களையும் வச்சிருக்கிறீங்க. அதாவது கட்சிகளோட ஒப்பிடுகின்ற போது ஜேவிபி மீது மிக கடுமையான விமர்சனத்தை வச்சுக்கிறீங்க. அது ஒரு இனவாத கட்சின்னு சொல்லிக்கிறீங்க. இவ்வாறான ஒரு உரையாடலுக்கு ஜேவிபி அனுராகுமார திசாநாயக்க அலை பட்சத்துல நீங்கள் ஒரு அப்பாடியான ஒரு திறந்த விவாதம் ஒன்றுக்கு நீங்கள் தயாரா இருக்கிறீங்களா? விவாதத்துக்கு அழைக்கிறோம், வாங்க. நீங்க என்னன்னு சொன்னா, நீங்க வந்து சிங்கள மொழிகள் அங்க இருக்கின்ற ஊடகங்களுக்கு சில விஷயங்களை சொல்லி தப்பி விடலாம். நீங்கள் போய் இங்கிருந்து பஸ்ஸில் ஆக்களை கூட்டிக் கொண்டு போய் கிளிநொச்சியில் மீட்டிங் போடலாம். ஆனால் நீங்க இன்று தமிழ் மக்களுடைய மீடியாவில் வந்து அல்லது தமிழ் மக்கள் சார்ந்த இது போன்ற ஒரு தெளிவாக உரையாடக்கூடிய தேசிந்திரை போன்ற அல்லது ஒரு மீடியாவில் வந்து
எங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளித்து உரையாட தயார். நீங்கள் சொல்லுங்க, நாங்கள் நோண்டுகிறோம். இந்த யூகேயில் இருக்கின்ற பல அரசியல்வாதிகள் இதற்கு தயாராக தேர்தல் சமயத்தில் அவங்க ஹாஸ்டிங் நடக்கும். நீங்க அதுல நிக்கிறவர்கள் சொல்லித்தான் உண்டு. இப்படி உங்களுக்கு தமிழ் மக்களுடைய வாக்குன்னு கொண்டு கேட்கிற நீங்கள் ஒரு காரசாரமான ஹஸ்டிங்க்கு வர முடியாதா என்றதை ஓப்பனா கேட்கிறோம், ஓப்பனா சேலஞ்ச் பண்றோம். இந்த உங்களுடைய இந்த அழைப்பை நாங்கள் நிச்சயமாக ஜேவிபிக்கும் தெரியப்படுத்துவோம். ஜேவிபியை அனுர திசகுமார நாங்கள் நிச்சயமாக அணுகுவோம். அதுக்கு பின் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள் என்று பார்க்கலாம். இதன் ஒரு இறுதி பகுதியாக நீங்கள் தமிழ் அரசியல், தமிழ் தேசிய கட்சிகளுக்கு, தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் இந்த விஷயத்துல என்ன ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க? இதுல நீங்க அப்படியே கேட்கும் போது சிக்கலான கேள்வி. ஏனென்று சொன்னால், தமிழ் தலைமைகள் மத்தியில கோரிக்கை வைக்கிறேன்னு சொன்னால் அங்க இருக்கின்ற பெரும்பான்மை தமிழ் தலைமைகள் மத்தியில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனாலும் நாங்கள் கோருகிறோம் என்னன்னு சொன்னால், தயவு செய்து தமிழ் மக்கள், ஒடுக்கப்படுற மக்களின் நலன் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வாருங்கள். உங்கள் சுயநலங்களோ உங்கள் நிலைப்பாடுகளோ கட்சி ஏதோ இதை கைவிட்டு விட்டு ஒரு உரையாட சாத்தியம், ஒரு கொள்கை நிலைப்பாடான இந்த கொள்கைக்கு தான் நாங்கள் வாக்களிப்போம், இந்த கொள்கை தான் எங்களது என்றத ஒரு விஷயத்தை சொல்ல முடியாதா? இது ஒரு தமிழ் மக்கள் சார்ந்துதான் வரணும் இல்லை, அதை எல்லாரும் வரலாம். பிள்ளையானும் கவர்மெண்டா வரலாம், டக்ளஸும் வரலாம், இதுல எல்லாரும் வரலாம். அந்த கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒரு முறையை நீங்க வைத்தால் மக்களுக்கு தெரியும், இதுதான் நான் ரெப்ரஸ் பண்ற ஒரு அரசியலப்பா என்றதும் மக்களுக்கு சொல்லுங்க. இந்த அடிப்படையில் ஒரு கொள்கையை முன்வைத்து போட்டு அழைக்கின்றோம். அதுக்கு வர முடியாது சொன்னால் அந்த கொள்கை நிலைப்பாட்டுக்கு நீங்கள் முழுமையான உடன்பாடற்றவர்கள் என்பதை நாங்கள் மக்களுக்கு சொல்லித்தானே ஆகணும். இந்த கொள்கை என்ற விஷயத்துல என்னத்தை குறிப்பாக சொல்ல பார்க்க, அனைத்து ஜனநாயக உரிமைகள், மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அனைத்து ஜனநாயக உரிமைகள், ஒட்டுமொத்தமான ஜனநாயக உரிமை, அதாவது இந்த பிடிஏ தூக்கி எறியப்பட வேண்டுவதில் இருந்து மட்டுமல்ல, அங்க இருக்கின்ற எல்லா விதமான ட்ராக்கோனியன் லோஸ் இருக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் மேலானது ஒன்று. அதோடு சேர்த்து தமிழ் மக்களுடைய தனிப்பட்ட உரிமைகள் இருக்கின்ற இல்லையா, நில உரிமை, காணாமலாக்கப்பட்ட உரிமை, இந்த உரிமைகள், இதை சேர்த்து பொருளாதாரம் சார்ந்த நிலைப்பாடு, இன்றைக்கு இருக்கின்ற பொருளாதார நிலைப்பாட்டில் ஜேவிபி மாதிரியோ அல்லது ஒன்றுமே, அதாவது தெற்கில் இருக்கின்றவர்களுக்கு எந்த விதமான முரண்பாடும் இல்லை பொருளாதாரம் என்று சொன்னா பேர்ந்தது உங்களுக்கு தனி கட்சி. என்ன நிலைப்பாட்டை நீங்க முன்வைக்க, எத்தகைய பொருளாதார கொள்கைகளை முன்வைப்பது? நீங்க சொல்றத பார்த்தா இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் எல்லாம் இலங்கையில இருக்கிற பெரும்பான்மை கட்சிகள் வச்சுக்கிற அதே கொள்கையைத்தான் வச்சுக்கிற ஒரு குற்றச்சாட்டு தானே வைக்கிறீங்க நீங்க. ஆனா அவர்கள் தமிழ் தேசியத்தை வச்சுக்கிறதாக தானே சொல்லி கொண்டிருக்கிறார். எல்லா தமிழ் தேசியம் என்று சொன்னாலும் கூட உங்களுக்கு அதற்கான திட்டமிட்ட எதுவும் இல்லை என்றதான் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போனதுக்கு காரணம். நான் இப்ப சொல்றேன் இல்லையா, அப்போ ஜனநாயக உரிமை, பொருளாதார உரிமை சொல்றேன் இல்லையா, அது பெரிய லிஸ்ட். அதோட சேர்த்து இணைத்துத்தான் நாங்க தமிழ் மக்களுடைய தேசிய உரிமையை பேசுகிறோம். தமிழ் மக்களுடைய தேசிய உரிமையை கைவிட்டு தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்பது பேசுவது கஷ்டம். தமிழ் மக்களுடைய தேசிய உரிமைகளை தமிழ் தேசியத்தை பேசுகிறவர்கள் இப்ப கைவிட்டு சொன்னேன் உங்களுக்கு. இல்ல, இதுதான் இப்ப சொல்ல வரேன். நீங்கள் தமிழ் மக்களுடைய தேசிய உரிமை என்று பேரோட்டமாக சொல்லிவிட்டு செல்ல முடியாது. அதுதான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதனாலதான் நாங்கள் பேசுகிற மொழியும் இதுவும் வித்தியாசம். இவர்கள் பேசுகின்ற சும்மா தமிழ் சொல்லி போட்டு நான் தமிழ் சொல்லி போட்டு நிற்கிறார்கள். பிரயோசனம் இல்லை. வீவும் தமிழ் என்ன எம்டி ஸ்லோகன் எங்களை பொறுத்தளவு. எத்தகைய தமிழம், எத்தகைய திட்டங்கள், என்ன தேசிய உரிமைக்கான பிரச்சனைகள் வைக்கிறீர்கள், எத்தகைய ரோட் மேப் உங்கள்கிட்ட இருக்கின்றது என்று கேட்கிறோம். நீங்க அதை கேட்டா சொல்லுவீங்க, நான் லோவிக்கு போறோம், இவருக்கு போறோம், அங்க போறோம், நாங்க இந்தியா வருது, மோடி வருது. நீங்கள் அவர்கள் சொல்றதுக்கும் செய்யறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. செய்யறது ரெண்டு எல்லாம் கன்ஃபியூஷன் தான். கேட்டா திட்டம்னா நான் மோடி வேற அல்லது யூஎன் போறோம். இதை தாண்டி இந்த மேலோட்டமான ஒரு விளக்கம், சாத்தியமற்ற விஷயங்களை தாண்டி மக்களை திரட்டி மக்கள் சார்ந்த அரசியல் சார்ந்த ஒரு நிலைப்பாட்டை எந்த அமைப்பு வைக்கிறது, யார் பேசுகிறார்கள்? நீங்க சொல்ற இந்த கொள்கை அடிப்படையில் என்று சொல்றது ஒரு இலங்கையில உள்ள ஒட்டுமொத்த மக்களுக்கான உரிமையை வென்றெடுக்கிறதுக்கான போராட்டத்தை, இலங்கை சார்ந்த ஒரு பாராளுமன்ற அல்லது ஜனாதிபதி தேர்தலில் பங்கு பெற்றுபவர்கள் அப்படித்தான் பேச முடியும். இலங்கை சார்ந்ததான். நீங்க தமிழகத்தை எடுத்து தமிழகம் சார்ந்து வரும்பொழுது வேறு. ஏனென்றால் இலங்கை பாராளுமன்றம் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும், இலங்கை ஜனாதிபதிக்கு எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவும் அந்த நாட்டில் இருக்க அனைத்து மக்களையும் தான் தாக்குது. சிங்கள மக்களுக்கான தேர்தல் மட்டுமல்ல இது. நீ இதுல பிரிச்சு பார்த்து போட்டு அங்கு போய் அங்கு இருக்கின்ற எல்லா அட்டிவாதங்களுக்கும் வாக்கு போட்டுட்டு வருவீர்கள். அப்படி பிரித்து பார்ப்பதுன்னா பாராளுமன்றத்துக்கு போகாதீர்கள். நீங்க சொல்ல பாருங்க, இலங்கை பாராளுமன்றம் என்பது இலங்கை மக்களுக்கான, அனைத்து மக்களுக்கான பாராளுமன்றம் அல்ல. அது மக்களை ஏமாத்துற பாராளுமன்றம் தான். அங்கு நீங்கள் எதிர்ப்பு சக்தியாக நின்றிருக்கிறீர்களா? இல்லை. இது நடக்கிற விவாதங்கள் அரசுக்கு ஆதரவாக ஒரு சில இருக்கிறார்கள், ஒரு சில விஷயங்களில் நடந்திருக்கிறதே தவிர எண்ணி சொல்லலாம். தவிர
மற்றபடி ஒட்டு மொத்தமா நீங்க சிங்கள அரசாங்கத்துக்கு தானே ஆதரவாக அதாவது சிங்கள மக்கள் சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்களையும் அவர்கள் தாக்குகிறார்கள். அதுக்கு சார்பாக நீங்க இந்த நிலைப்பாடை மாற்றுங்க. இல்லை என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் தமிழ் மக்கள் இன்றும் ஒரு போராட்ட சக்தியாக இருக்க வேண்டியவர்கள். அவர்களுடைய உரிமைகள் முடக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் வரையும், அவர்களுடைய நிலைப்பாடுகள் பின்னோக்கி தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கும் வரையும் அவர்கள் ஒரு போராட்ட சக்தியாக திரட்டப்பட வேண்டியவர்கள் தான். அந்த போராட்ட சக்தி தெற்கில் இருக்கின்ற ஒடுக்கப்பட்டு திரண்டு கொண்டிருக்கிற அனைத்து போராட்ட சக்தியை நட்பு சக்தியாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு போய் வாக்கு அளிப்பதல்ல. இதைத்தான் நாங்க சொல்ற கொள்கை நிலைப்பாடுறது. இந்த அடிப்படையில் திரட்சி இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. நினைக்கிறேன் இந்த புள்ளியில நாங்கள் இந்த நீண்ட விவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன். இது தமிழ் தலைமைகள் மத்தியில ஒரு மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். குறிப்பாக நீங்கள் சொல்லுகின்ற இலங்கைக்கான பொது வேட்பாளர் தெரிவு என்பது முதல் தரமாக வைக்கப்பட்டிருக்க நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இந்த அரசியல் அடுத்த சில மாதங்களில் நகர்கின்றது என்பதை உங்களுடைய நேரத்துக்கு பேசுவோம். நாங்கள் எவரோடும் எப்படியும் விவாதிக்கிறதுக்கோ பேசுவதற்கு தயாராக. தமிழ் மக்களுடைய வாக்கு கேட்பவர்கள் பாருங்க, பேசுவோம். உங்களுடைய கருத்தை சொல்லுங்க, என்ன கொடுக்க போறீங்க, என்ன செய்றீங்க. வணக்கம் சேனன், நன்றி உங்களுடைய இந்த இவ்வளவு நேர காலம். நன்றி.